ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாம் சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெண்டைக்காய் குர்குரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே வீடியோவோட கடைசியில் வெண்டைக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெண்டைக்காய் குர்குரே பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காயை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எண்ணெய், முட்டை, மிளகு, சோள மாவு, உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறமா மஞ்சள் தூள். வெண்டைக்காய் குர்குரே பண்ணுறதுக்கு முதல்ல வெண்டைக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதற்கு வெண்டைக்காயோட 2 சைடையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெண்டைக்காயை 2ஆக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் குர்குரே பண்ணுறதுக்கு வெண்டைக்காயோட விதைகள் தேவையில்லை. இந்த விதைகளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் விதைகளை வச்சு தான் வெண்டைக்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ வெண்டைக்காய் விதைகளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெண்டைக்காய் குர்குரே பண்ணுறதுக்கு வெண்டைக்காயை நீல வாக்கில் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வெண்டைக்காய் சட்னி பண்ணுறதுக்கு வெண்டைக்காயோட விதைகளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெண்டைக்காய் குர்குரே பண்ணுறதுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட மசாலா சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கடைசியாக ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே வெண்டைக்காயோட சேர்ந்து வர்றது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலா எல்லாமே வெண்டைக்காயோட கலந்து விட்டுட்டு இதை 15 நிமிடம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிடத்துக்கு அப்புறமா இதை பொரித்து எடுத்துக்கணும். இதை பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காயோட எல்லா பக்கமுமே சமமாக பொரிஞ்சு வர்றது வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் ரொம்பவே கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லா வெண்டைக்காயுமே பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான், வெண்டைக்காய் குர்குரே ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக வெண்டைக்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாம் தனியாக எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காய் விதைகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறமா மிளகு, 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெண்டைக்காயை அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக வெண்டைக்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, 2 வற்றல் மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போது அரைச்சி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயோட பச்சை வாசனை மாறுறது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெண்டைக்காயோட பச்சை வாசனை மாறி வந்திருக்கு. வெண்டைக்காய் குர்குரே அப்புறமா வெண்டைக்காய் சட்னி இரண்டையுமே ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.